ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டே, அதாவது தேசிய கணித தினம். அதனால் நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தேசிய கணித தினம் உருவாக்குறதுக்கான காரணம் யார் அப்படின்னா நம்ம ஸ்ரீனிவாச ராமானுஜம். அவரை பற்றியான வரலாறை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் என்னென்ன கண்டுபிடிச்சார், எப்போ பிறந்தார், எப்போ இறந்தார் அப்படின்றத பற்றி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க இந்த ஒரு காணொலியோட போகலாம். இவரோட முழு பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீனிவாச ராமானுஜம். இவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 22 டிசம்பர் 1887 ஈரோட்டில் பிறக்கிறாருங்க. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே கணிதத்தில் நல்ல ஒரு ஆர்வம் காட்டினார். ஆனால் மற்ற சப்ஜெக்டில் அவருக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லை கணிதத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் இவருக்கு படிக்கிற நிலைமையில் இல்லாததுனால இவர் சென்னையில் ஒரு கிளர்க், அதாவது சென்னை ஃபோர்ட்டில் கிளர்க்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவரோட மேத்தமெட்டிக்கல் ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாருங்க. அப்போ தான் இவரோட ரிசர்ச் எல்லாம் லண்டனில் இருக்க ஹார்ட்லி அப்படின்றவர் பார்க்குறாரு. அப்புறம் ஹார்ட்லியும் ராமானுஜம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அப்போ கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பை டெல்டா அப்படின்ற மேத்தமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே அப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இவரோட இறப்பு எப்போ நடக்குது அப்படின்னா 1920 32வது வயதில் திருச்சியில் உயிரிழக்கிறாருங்க. அதுக்கப்புறம் 1987 இந்திய அரசு இவரோட பிறந்த நாள், அதாவது 22 டிசம்பர் 1887 தான் இவர் பிறந்தார். இவர் பிறந்த நாள் டிசம்பர் 22 தேசிய கணித நாளாக அறிவித்ததுங்க. அதுக்கப்புறம் 2021 இவங்களோட வாழ்க்கை தருணங்களை அடிப்படையாக வச்சு தி மேன் ஹூஸ் நோஸ் இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு மூவி உருவாக்கப்பட்டுச்சு. இவரை பற்றியான இன்னும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும், அதாவது லாங் வீடியோவாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவரை பற்றியான லாங் வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.